வாங்க. அவனை எடுத்துட்டு போங்க. வாங்க. தங்கச்சி மலர்ந்த கை எடுக்கடி. தங்கச்சி விடுங்கடா. தங்கச்சி விட்டுருங்கடா. ரத்னா, ஏய், இவங்களெல்லாம் அடிச்சு தூண்ல கட்டுங்கடா. என்ன விடுங்க. எந்திரிடா. அப்பா எந்திரிப்பா. எழுந்துட்டு பாருப்பா. என்ன விடுங்க. கத்தாம சும்மா இரு. அண்ணா, கண்ணு பிடிச்சு பாருங்க. கண்ணு பிடிச்சு பாருங்க. அண்ணா, அண்ணா விடுங்க. என் தலையில சட்டிய கவுத்த அடிச்சு என் வீட்டுக்கு வந்து அருவாளை வச்சு மிரட்டி என் காலையா முறிக்கிறியால? நீ சட்டிய கவுத்து வச்சு அடிச்ச,
ஆனா நான் அப்படி அடிக்க மாட்டேன்ல. விடுங்க. துப்பாண்டி அடினா என்னன்னு தெரியுமால உனக்கு? பாருல. சொல்லல வா, அவனை அடிச்சு போட்டேன்பா. அந்த ரத்னா தான்ப்பா கத்திட்டு இருக்கா. அந்த கிழமை அவன்லாம் ஒரு ஆளா? அவனை கயிறுல கட்டி போட்டு வச்சுப்பா. சரியில்லை. அப்ப எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்து அந்த ரத்தனா கத்தாம வாய மூடிக்கிட்டு வந்து உனக்கு கழுத்தை நீட்டணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய. அதுக்காக கழுத்தை நெரிச்சிடாத, மூச்சு இருக்கணும். சரிப்பா. பணம் ஏங்க என்னமோ சொன்ன? உங்க அண்ணன் சிங்கம் சிறுத்தைன்னு. சிறுத்தை கிடக்குற நிலைமைய பாத்தியா? இந்த பாரு, இன்னும் ஒரே ஒரு அடி இப்படி எத்தனை வச்சுக்க, செத்தே போயிடுவான். அதை எடுத்துட்டு வாங்கல. சரிண்ணா. ஓ சிங்கம் மாம்ல சிங்கம். பாத்தியா? சீக்கிரம் வாங்கல. வா என் கையில கூடல. பாத்தியா? பெட்ரோல் உசுறு என் கையில தான் போகணும். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்ச பத்திக்கிடும்பாங்க. ஆனா
அண்ணனை நெருப்புல இருந்து தள்ளி வைக்கணும், இல்லைன்னா என்ன ஆவா? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இனிமே உன் வாயிலிருந்து சத்தமே வரக்கூடாது. நீ பேசுறதுக்கான சான்ஸ் அம்புட்டும் முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் சொல்றத மட்டும் அப்படியே செய்யணும், இல்லன்னு வையே. ஒரே ஒரு அழுத்துதான் குடும்பத்தாம்பளைங்க அத்தனை பேரும் லோகம் போயிடுவாங்க. என் அண்ணனே அப்பாவைய வெட்டுறதா, என்ன வேணாலும் எடுத்துக்கோத்தா, என்ன செய்யல கேக்குறேன். என் அண்ணனே அப்பாவைய மட்டும் வெட்டுறதா ப்ளீஸ். இந்த பிச்சைக்கார வீட்டுல உன்னை தவிர எனக்கு என்னடி வேணும்? பேச வந்த வாடா போடான்னு சொல்லுத, இப்ப சொல்லுவியா? மாட்டத்தான், இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டத்தான், அவங்களை விட்டுருத்தான் ப்ளீஸ் தான். மாட்டேன், நீ வாயை மூடிக்கிட்டு என் கூட வரணும். மேடைக்கு வந்து அமைதியா உட்காந்து தாலி கட்டிக்கணும். யாராவது கேட்டாங்கன்னா நான் முழு மனசோட தான் சம்மதிச்சேன்னு சொல்லணும். சொல்லுவியா? சொல்லுது, கண்டிப்பா சொல்லுது. நீங்க என்ன செய்ய சொல்றீங்க அப்படியே செய்யற, சத்தியமா சொல்லுதா. ஒருவேளை மாத்தி சொன்னேன்னு வையு, வழக்கமா அப்பஞ்சத்தா மகங்கொள்ளி வைப்பா, மகஞ்சத்தா அப்பங்கொள்ளி வைப்பா. ஆனா இந்த வீட்டுல அப்பனும் மவனும் சேர்ந்து ஒரே கொள்ளில தான் செத்து போவாங்க, புரியுதா? ரெண்டு பேரும் கறிக்கட்டையா தான் கிடப்பாங்க. ஜாக்கிரதை. இல்லதான், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குது. அண்ணடி அப்பாவே ஒண்ணு பண்ணிடாதீங்க தான். அப்படி வாத்தி வழிக்கு விட்டுவாங்கள, அதோ போட்டு நிலுங்கள. ஏதாவது மக்கர் பண்ணான்னு தெரிஞ்சது ஒரே ஒரு போனை போட்டுதான் கொளுத்தி விட்டுறீங்களா? என்ன உங்களோட சேர்ந்து இந்த வீடு எரிஞ்சு போட்டோம். வாடா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பாத்து பாத்து. மோதிரம் எடுத்துட்டியா? இதோ இருக்கு. கரெக்டா இருக்கு. போதும்டி, ஏதோ ஜவுளிக்கடை பொம்மையை ஜோடிக்கிற மாதிரி ஆள் ஆளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் பரணி, முடிஞ்சு. உன் முகத்துக்கு டெய்லி திருஷ்டி போட்டு வச்சா கட்டாதுன்னு ஆண்டவன் நீ பிறக்கிறப்பவே உனக்கு ஒரு மச்சத்தை வச்சு அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அம்பட்டு அழகா இருக்கு பரணி.
டேய் மச்சான் இந்த ரிஸ்க் தேவையாடா? தேவைதான்டா, பேசாம உள்ளவா. மச்சான் மாப்பிள்ள உள்ள இருப்பான்டா. டேய் அதெல்லாம் இருக்க மாட்டா, நீ வா. பாத்தியா, நான் சொன்னேன்ல, இங்க யாருமே இல்ல பாரு. நம்ம ரெடி ஆயிடலாம். எங்கடா இருப்பாங்க? டேய் அவங்க எல்லாம் பெரிய இடம்டா. மண்டப ரூம்ல எல்லாம் தங்குவாங்களா? ஏதாவது பெரிய ஹோட்டலா பார்த்து ரூம் போட்டு தங்கி இருப்பாங்க. நமக்கு இந்த ரூம் கிடைச்சதே பெருசுடா. வாங்க போய் ரெடி ஆயிடுறேன். சரி வாடா. இந்த கோலத்துல உன்னை உன் மாப்பிள்ள பார்த்தாருன்னு வைய, அப்படியே கிறங்கி மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. கார்த்தி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தா இன்ஜெக்ஷன் போட்டு நான் எழுப்பி விட்டுக்கிறேன், சரியா? நிஜமாவா அழகா இருக்க? கார்த்தி, நாங்க போய் சொன்னாலும் கண்ணாடி போய் சொல்லுமா? நீயே கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கோ சாமி. டேய் உங்க அப்பா உன்னை ரெடியா சொன்னாரா? நீ வேற, அவர் என்ன மாப்பிள்ளை கிட்டப்பே போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த கல்யாணம் எதேச்சியா நடக்கிற மாதிரி இருக்கணும். அதனால அவங்களா உன் கையில பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்தா மட்டும் நீ தாலி கட்டு, அது போதும்னு சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்குடா நீ ரெடி ஆயிட்டு இருக்க? ஏண்டா, என் கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? நேத்து பார்த்தல்ல அவனுக்கு எப்படி மாப்பிள்ளை ஊர்வலம் நடந்துச்சுன்னு. எனக்கு ஒரு சடங்கு கூட நடக்கல. அட்லீஸ்ட் பட்டு வேட்டி பட்டு சட்டையிலாவது கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. டேய் வளவளன்னு பேசாம அந்த வேஷ்டி சட்டை எடு. சரி வாங்க போலாம். இனிமே நீ மணமேடைக்கு போற வரைக்கும் நீ வெளியில எங்கேயுமே போக கூடாது. சரி இப்ப எங்க போகணுங்கிற? ஏய் வீரா, நீ தானே சொன்ன என்ன பார்த்தா மயக்கம் போட்டுருவாருன்னு? போய் செக் பண்ணிக்கலாம் வா. ஏட்டி, அவர் உன்னை பார்க்காமலேவா இருந்துட போறாரு? மணவரைக்கு வர்றப்ப பாத்துக்கிறட்டுமே. அதெல்லாம் முடியாது. இப்ப வர போறீங்களா இல்லையா? ரொம்ப தான் பண்ற நீ. அப்படி அவரை பார்த்தே ஆகணுமா என்ன? பாருடா, இதை யார் சொல்றாங்கன்னு. ஏண்டி நீ மட்டும் சிவபாலனை முழுங்குற மாதிரி அப்பப்ப பாக்குறியே, நாங்க ஏதாச்சும் சொல்றோமா என்ன? வாய் மூடு நீ. எப்ப பாரு எசக்கு பசுக்கா ஏதாச்சும் பேசிக்கிட்டு. ஒரு தடவை கார்த்திக் கிட்ட போய் இந்த லுக் அண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வந்துருவோம். வாங்க போலாம். எசக்கி, இவளை கண்ட்ரோல் பண்ண ஆராலையும் முடியாது. பேசாம கூட போயிட்டு வந்துருவோம். சரி, இல்லனா நம்மள நிக்க விட மாட்டா. வா போலாம். சரி வா. வா. சரி நீங்க இங்க பாத்துக்கோங்க. சரி. அப்பா, என்ன இங்க என்ன செய்தீங்க? கார்த்திய பார்க்க வந்தேன்ப்பா. கார்த்திய பார்க்க வந்தியா? இப்ப எதுக்கு அவனை பார்க்க? இல்ல, சாரி அவன் தானே எடுத்து கொடுத்தான். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். என்னத்தை வளர்த்து வச்சிருக்காளோ ஆத்தாக்காரி. இப்ப போய் டாக்டரை பார்க்கங்க. கல்யாண பொண்ணுன்னா ஒரு வெக்கம் கேட்க வேணாம்.
இப்படியா மண்டபத்துல இதுகளையும் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு அப்பா இதுல என்னப்பா இருக்கு? இந்த சாரிய கார்த்தி பார்க்க வேணாமா? ஒன்னும் பார்க்க வேணாம். நீ அவனை பார்த்து அவன் உன்னை பார்த்ததுனாலதான் அவன் பார்த்து இந்த சேலையை உனக்கு வாங்கியிருக்கான். இதுக்கு மேல இன்னும் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? வாங்க. அண்ணே